கொஞ்சம் நாங்கள் வந்து இந்த இடம் கூட இந்த தமிழாக்கள் நிலம் பறிபோகாமல் இருக்கு இது வரைக்கும். என்ன சாமான்? சந்திரமுகி வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படியாண்டு இல்ல. வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்ப எங்க வந்திருக்கேன்னு சொன்னா இது வந்து சுடலை. என்ன அவன் சுடலை காட்டுறான். இஞ்சால வந்து கிறிஸ்தவ மதக்காரர்களுடைய சுடலை, இஞ்சால வந்து சைவ சமய மதம் இந்து மதத்துக்குரிய சுடலை. இது இப்போ கிட்டடியே தான் ஒரு அம்மா ஒரு ஆள் மேலே போயிருக்கிறா. யாரோ ஒரு ஐயா ஒரு ஆள் வர யாருன்னு தெரியல. பார்ப்போம். ஆள் மறைஞ்சிட்டார். வீடியோ கண்டோட மறைஞ்சிட்டாரோ இன்னும் தெரியல. சரி, நாங்கள் அந்த பயணத்தை தொடருவோம். தாத்தாவோட கதைப்போம். ஐயா வணக்கம். கதைப்போமோ? கொஞ்சம் கதைக்கலாமோ? கொஞ்சம் கதைக்கலாமோ இந்த ஊரை பற்றி? என்ன இந்த ஊருண்ட பெயர் என்ன தாத்தா? நெஞ்சுமுனை. கொஞ்சம் நாங்கள் வந்து சரி சரி போயிட்டு வாங்க. அவர் எங்க போத்துல கொண்டு போறாரு எனக்கு என்ன விளங்கல. இஞ்சால ஒரு ஆள் இருக்காரு, இன்னொரு தாத்தா அவர்கிட்ட ஏதாவது டீல்கள் பேச போறாரோ. ஓ இந்த சர்ச்சுக்கு தான் அடே இதால வாரதுக்காக வந்துருக்கோம். தாத்தா எங்க போறீங்க? தாத்தா என்ன சாமான்? வேலனை போற பாதை. வேலனை எல்லாம் உருவாத்துற போகணும். இது காட்டு. அவர் வந்து அவங்க அவசரமா போறாரு போல, அதை விட்டுட்டோம். ஆனா இதுவரைக்கும் இப்படி ஒரு சம்பவத்தை நான் பார்த்ததில்லை. இப்போ ரோட்டு இனிதான் போட போறாங்க. எஸ்கேஎன் பிரியாணி பாபிக்கு ஸ்பாட். பரவாயில்லை, சாப்பிட்றதுக்கு நல்ல கடை. சரி, எங்கே இருக்கு அதோ? பாபிக்கு இதானே பாபிக்கு போட்டு கொடுக்குற இடம். பரவாயில்லையே. சரி, ஒரு நாளைக்கு வந்து காட்டுறேன். எல்லாம் நல்லா தான் இருக்கு. வாசல் இல்லை சாப்பிட. இந்த கடைக்கு தான் சாப்பிட வந்தாங்க. புங்குடுதிக்கு போக முதல் பாருங்க. இப்போ மீன் சாப்பாடும் கோழி சாப்பாடும். இது என்னன்னா இது மீன் மசாலா மனம் அடிக்குது. இது மீன் ஒன்று இருக்கா இந்த கடை. கொத்து கொஞ்சம் நேரமாக போட இதே மட்டும் நிறைய இருக்குது. அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து காட்டுறேன். முன்னால் வாங்க பாருங்க. எல்லாமே இருக்கு. முட்டையப்பம் பாலப்பம். இப்போ சும்மா வந்து நாங்கள் சாப்பிட்ற இதான் புட்டு பாருங்க. புட்டு சாப்பிட்றேன். மத்தியானம் சோறு தான் சாப்பிட்றோம். பரவாயில்ல, புட்டை சாப்பிடுவோம். நான் புட்டு பாருங்க. என்ன மீன்? என்ன மீன் அண்ணே? வேறை சாப்பிட்டோம். இப்போ பெட்ரோல் அடிக்க போட்டு போக போகிறோம். அங்கே சொன்னால் புங்குடுதீவுக்கு அப்படி. இப்போ பெட்ரோல் அடிக்க போகிறோம். 294 ரூபா. நீ வாங்க. அது இதுதான் வேலனை நகர்ப்புறம் பாருங்க. குட்டி டவுன் வேலனை பேசுகிறத. இங்கே பாருங்க என்ன பாடி எவ்வளோ நேரமும் ரெக்கார்ட் ஆகாம தான் விட்டுட்டான். வீடியோ எடுத்த அதில் எடுக்க முடியும். அப்போ இது திருப்பி வரைக்கும் உங்களுக்கு எடுத்து போட்டு சேர்த்து போடுறேன். இப்போ இது புங்குடுதி போகிற பாதை பாருங்க. புங்குடுதி போகிற பாதை. பெட்ரோல் அடிக்க வேணும்னு சொன்னால் முதல்ல அடித்து கொண்டு வாங்க. இல்லாட்டி வந்து கட்டசிக்கல் அப்படின்னு சொன்னால் இங்கே ஆலை பக்கம் பெட்ரோல் செட் இருக்கிற புற தூரம் தானே இருக்குது. பனை வழி அது இது எல்லாம் இருக்குது. அந்த காலத்து வேலைக்கும் இப்போ இருக்கிறது சரியான வித்தியாசமாக இருக்கும். என்ன இப்போ கொஞ்சம் கட்டிடங்கள் கூடவா இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் இருந்தது வீடுகள். ஆனால் இங்கே இருக்கிறாங்க வெளிநாடுகளுக்கு போட்டினோம். இதாக பாருங்க. இது என்ன? இது பள்ளிக்கூடம் அதை காட்டு. மார்க்கெட், பப்ளிக் மார்க்கெட். இங்கே பாருங்க பனை மொழி, பனை மரம், மதுகள் இது எல்லாம் இருக்குது. இதில் டியூஷனுக்கு போகிறதுக்கு நிற்கிறேன் போல. இது பழைய காலத்து கூட்டுறவு நகர் கோயில். ஜோக் பண்ணாத.
மழை வரப்போகுது. புங்குடுதீவில் அடிக்கடி மழை பெய்கிறது போல். இங்கே லேர்னர்ஸும் இருக்குது. ஆனால் நல்லா செழிப்பான ஊராக இருக்குது புங்குடுதீவு. பாருங்க, புங்குடுதீவுன்ற இந்த புங்குடுதீவு போகிற பாதை இங்கே இவ்வளோ பெரிய மேல்மாடி வீடு. முன்பள்ளி புங்குடுதீவு போகிறதுக்குரிய பிரதான பாலத்தடி. அதாவது புங்குடுதீவு என்ன பிரச்சனைண்டா, இப்போ இது ரோட்டு கொஞ்சம் போட்டுட்டாங்க. ஏன்னா முதல் இதுக்கு போயிடாமல் இருந்தது, இந்த குண்டும் குழியுமா இருந்தது. இப்போ பரவாயில்லை. நயினாதீவுக்கு போகிறோன்னா நீங்கள் இங்கே போய் குளிகாட்டுவான்னு போய் போகணும். அது தூரம், எல்லாம் தூர பயணங்களாம். நீங்கள் மற்றது இங்கேருந்து புங்குடுதீவுன்றது பெரிய தேசம். கண்ணகியம்மன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். உள்ளுக்குடி நம்ம தெரியல, பார்ப்போம் என்ன மாதிரி. 5 விட்டு நடுவில் ஒரு போட் ஒன்று நிற்குது. வேறு ஆட்டி ஒன்று தெரியல. இது ஆட்டி போட்டை ஒன்று ஏற்றி விட்டுருக்காங்க மேலே. சும்மா பாதுகாப்பு இல்லையா? ஆனால் 2 பக்கம் எந்த நேரமும் என்ன நடக்கலாம். இந்த ரோட்டாவது ஒழுங்காக போட்டாங்களே, இல்லாட்டி அது சிக்கலாம். எங்கே அது 2 பேர் காணல. தொழிலாளர்களை என்ன செய்யணும், விலை போடிக்கணும். இங்கே பாருங்க, அங்கே இருக்கிற கோயில் உண்டு. அது என்ன கோயில்னு தெரியல. அப்புறம் போய் பார்ப்போம். பஸ் வருது. பாலாவிடை சிவன் கோயிலாம். ஆனால் நயினாதீவுக்கும் சிங்களாக்களோட கோயிலும் வைக்கின்றது. எப்படி ஓடுவோம். இப்போதே புத்தரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. இந்த பாவம் என்னதான் பிள்ளை செய்திச்சோம். புங்குடுதீவு சிவன் கோயில். இப்போ அந்த கோயில் திறந்துருக்கு. மேலே சிவன் கோயிலுக்கு போயிட்டு போவோம். இதுதான் சிவன் கோயில் போகிறது. போவோமோ புங்குடுதீவு சிவன் கோயில். இந்த பாதையை காட்டு. வேண்டாம், ஹெல்மெட்டை காலத்து ஹெல்மெட்டை. இங்கே அங்கே எத்தனை பறவைகள். புங்குடுதீவில் சிவன் கோவில் இருக்கிற இடமா பார்ப்போம். பறவை எது வந்தா இருக்குது. அவங்க தொங்கல்ல இருக்குது. நாங்கள் அதை போய் பார்த்துட்டு வந்து கண்ணகி அம்மன் கோயிலுக்கு போவோம். மழை வந்ததால் வெள்ளம் போட்டுட்டுருப்பாங்க. புங்குடுதீவில் இருக்கிறவ கூடுதலாக கோயிலை தோட்டங்களும் இருக்குது. நெற்காணி முடிஞ்சளவு முயற்சி செய்வோம். சேர் இருக்கு. அதானே நான் கிரவலை புதைக்குமே. ஓமாடா, இது புத்தாண்டு இருக்கும் இல்லை போலேண்ணா. புதைக்காதே இதில் புதைக்கலண்ணா. புங்குடுதீவில் இருக்கிற சிவன் கோவிலுக்கு போகிறோம். பாருங்க, சிவன் கோவில். இதா எந்த பெரிய நேரைகள். இதுக்கு பாம்பு. இது என்னடா குளமாக இருக்கு. போவோமோ? போகலாமேண்ணா. அங்கால இல்லையே ரோட்டு. அந்த கோயிலுக்கு தான் போக பார்த்துறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை, அதுக்கு பாருங்க வெள்ளம் போட்டுடுச்சு. இப்போ புங்குடுதீவில் வந்து நிற்கிறோம். வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன். இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னு சொன்னால் புங்குடுதீவில் ஒரு காலத்தில் வந்து நிறைய மக்கள் வாழ்ந்த இடம். அந்த காலத்தில் நிறைய மக்கள் வாழ்ந்த இடம். இப்போ அதில் இருக்கிற பானாவடை சிவன் கோவில். அந்த பேரும் படியாக வராதாம் எனக்கு. சிவன் கோயிலை கட்டியிருக்கிறோம். எங்கே போய் கட்டியிருக்கிறோம் மட்டும் பாருங்க. பரவாயில்லை, நல்ல விஷயம். ஆனால் இதை தாண்டி போகிறோன்னா ஒரு கடலை தாண்டி போகிற மாதிரி எப்படி வெள்ளம் நிற்குதுண்டு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, புங்குடுதீவு தண்ணியில் மூழ்க போதோ தெரியல. காரணம் வந்து பாருங்கோ, இதெல்லாம் மக்கள் வாழ்ந்த இடங்கள் அந்த காலத்தில். அங்கே இப்போ கொக்குகள் வாழுது பாருங்கோ. இஞ்சால பாருங்க அந்த வீடு. இதா பாருங்கோ. வந்து எத்தனை பேர் குடும்பம் குட்டிகளாக இங்கே வாழ்ந்துருப்பினோம். எத்தனை பேர் குட்டிகள் வந்துருக்கு. இங்கே பாருங்கோ, பனையை சரிஞ்சிருக்குது. இப்போ இவர சொந்தக்காரன் வந்து புங்குடுதீவில் இருக்கிறோமாம். ஓடுற அறிஞ்சால கோயிலுக்கு போகிறது தான் போனாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பாதை வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. இதுலேயும் ஒரு கோயில் இருக்குது. போன முறை வந்து இந்த பாதையெல்லாம் போனாங்க புங்குடுதீவு. இடையால ஒரு போகலாமா அந்த கோயிலுக்கு போய் பார்ப்போம். என்ன மாதிரி வந்து
இங்கே புங்குடுதீவில் கூடுதல் அம்மன் கோவில் தீவு பகுதி என்றாலே கூடுதல் அம்மன் கோவில் கண்ணகி கோவில்லாம் கூட இருக்கும். நைனாதீவு நாகதீவ விகாரை நைனாதீவு விகாரையும் கட்டி வச்சுருக்காங்க அங்கே. அது வந்து கடல் தாண்டி போகணும் நீங்கள். இதால நான் இங்கே போகிறேன் அந்த கோயில் அந்த உள்பக்கத்தால் போகிறது போல கேட்போம். அந்த பானாவடைக்கும் ஒரு பழைய வீடு இங்கே பாரு. இங்கே பாருங்கோ பானாவடை சிவன் கோயிலுக்கு அந்த பக்கத்தெல்லாம் போக பார்த்துனாங்க அங்கே பாருங்கோ. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை ஆகிட்டேன்டா அந்த பக்கத்தில் போய் வெள்ளம் நின்றது புதைக்கு மண்டு போகல பாருங்கோ. இது நெல் விதைச்சிருக்கேன் போல் இந்த முறை வெள்ளம் வந்தது எல்லாம் கருகி போட்டுச்சு. சரி இப்படியே போய் பா அந்த காலத்தில் இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க. இப்போ இப்படி எத்தனை வெளிநாடுகளுக்கு ஓடி போட்டோம். ஆலமரம் மலர்ந்து நிற்குது. இதுக்குள்ளே மக்கள் வசிக்கணும் என்றா இங்கே பாருங்க. இதுக்குள்ளேயும் ஒரு வீடு இன்னும் இந்த மக்கள் வாழ்கினம். இதுக்கு பேர் ஊரதீவு. ஊரதீவுக்கு வந்து நிற்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் பார்க்க ஏதோ பழைய காலத்து நேரம் கிடக்கு சின்ன சின்ன இந்த பேய் வீடுகள் மாதிரி. இங்கே பாருங்க டிரான்ஸ்ஃபார்மர் வந்து உக்கி போட்டுச்சு. ஹெல்மெட்டை போட போலீஸ் ஹெல்மெட் போட காட்டி விடுங்க. கூடுதலாக என்ன தொழில் செய்யணும்னு தெரியல. அமைதியாக இருக்கிறேன்ப்பா. இது இது என்ன இது ஓலி கண்டனம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதையெல்லாம் வந்துனாங்க. இதில் ஒரு குளம் இருக்குது போல். அந்த குளத்துக்கு ஒரு பேர் போட்டு வச்சுக்கணும். இல்லை பாருங்க இதுக்கு ஒரு பேர் போட்டு வச்சுக்கணும். ஓலி கண்டா ஓலி தப்பா பிள்ளையா சொல்லல. ஆனால் ஏதோ ஒளி கண்டாலோ இல்லோ லீயோ அது என்ன சரியா தெரியல. ஒளி கண்டால் ஓ என்ன அப்படி ஓலி கண்டால் விசே ஓலி பேரே அப்படித்தான் போல. எனக்கு சரியா தெரியல. ஏதோ காரணம் இருக்கும். மீன் பிடிக்க போறார் மற்ற நண்டு பிடிக்க போறார். இவர் வந்து காலங்காலமாக இதுக்குள்ள வந்து இந்த வாத்துகளை வந்து பிடிச்சு கொண்டு போகிறாராம். சும்மா பகடிக்கா ஜோக். அப்புறம் அவரை வந்து வீட்டை விரட்டி போடாங்க. கொஞ்சம் பாருங்க இதில் இருக்க பறவைகளை கூட வாத்து தேரா எல்லாமே இருக்குது. அவங்க அதுவும் அந்த மட்டும் இருக்குது வீடு. உங்க பாருங்க கோயில். இன்றைக்கு இந்த கிராமத்தை ஃபுல்லாக எடுக்க போகிறேன். இந்த கிராமத்தை முழுக்க சுற்றி பார்ப்போம். ஊக்கம் அது கைவிடையல் ஔவையார். நல்ல குளிர் காத்தடிக்கு நல்லா இருக்குது இந்த இடம். உண்மையை சொல்ல போனால் இதால் தான் போகணும். இது குளக்கட்டு. பனை மரக்காடே பறவைகள் கூடி ஒரு முறை என்னை பாருங்க. நான் இப்போ கோயிலை தேடி போகிறேன். கோயிலுக்கு போகிறதுக்கு காரணம் என்னண்டா தமிழர்கள் அடையாளம் ஆதி காலம் தொட்டே ஏதோ ஒரு வழிபாட்டு முறை கல்லை வச்சு வழிபாட்டாக்கள்லாம் தமிழாக்கள். பிற காலோட்டம் மாற அந்த வழிபாடுகள் மாறிடுது. கொடிக்கம்பம் கோபுரம் அது இதெல்லாம் பிறகு வந்தது. இங்கே பாருங்க பாலடைஞ்ச வீடு. இதுக்குள்ள போனால் சந்திரமுகி அந்த அக்காவை பார்க்கலாம். இரவு உள்ளவர் உண்மை இங்கே இரவு உள்ளவர் பாருங்க. இது வந்து ஞான வைரவர். பார்த்தீங்களே இந்த வைரவருக்கு எத்தனையோ நூற்றாண்டு வரலாறு இருக்கும். ஞான வைரவர் கோவில். இந்த ஞான வைரவரப்பா உங்களை பத்திரமா வீட்டை சேர்த்துடு. நல்ல புதையல் இருக்குமாடா வீடு. சல்லி இருக்குமா சல்லி கல்ல ரோட்டில் எல்லாம் இருக்கும். இவா இருக்கும். இந்த குளம் ரம்பி விஞ்சாலி பக்கம் ஓடுறது. இந்த தண்ணி வான் பாயிறது வானம் பாலத்தால் போடுறது. அப்போ அதுக்கு ஓட்டையெல்லாம் போட்டு வச்சுக்கணும். இங்கே பாருங்க பேரிச்சம்பரம் அது இது குருவி கொக்கு. இந்த பாருங்கோ வீடுகள் இல்லாத ஆட்களுக்கு இதுதான். இப்போ இதுக்குள்ளே போய் நான் பார்க்க போகிறேன். வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதான். இப்போ நான் புங்குடுதீவில் இருக்கிற சந்திரமுகி வீட்டுக்கு தான் வந்துருக்கேன். அப்படியாண்டு இல்லை. என்ன விஷயம்னு சொன்னால் அந்த குளத்தை காட்டினான் தானே. இப்போ இவங்க கிட்டத்தட்ட இந்த வீடு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேற்பட்ட வீடாக இருக்கும். பழமை வாய்ந்த வீடு. இந்த வீட்டுக்குள்ளுக்கு போய் பார்ப்போம். இரவுகளில் வந்தீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். சந்திரமுகி அரண்மனை மாதிரி போய் பார்ப்போம். பிடியடா பயந்து ஒன்னிக்கிறான். நீங்களும் வாங்க. இதுக்கு பாம்புகள் மேலே பாம்புகள் இருந்தாலும் தெரியாது. வாடா உன்னை நம்பி கூடிக்கொண்டு வந்தனே. ஒன்றும் இல்லை. பாம்பு பூச்சி நின்றதான் எனக்கு பயம். இதுக்குள்ள யாரும் நாசம் பண்ணுற குடியார யாருன்றதான் பிரச்சனை ஆயிடும். யுத்த காலத்து வீடு பாருங்க.
மாடு தான் சாணம் போட்டுருக்கு. உள்ளுக்கு போயெல்லாம் மேலே அந்த ஓடு பாருங்க இப்போ விழுமன்ட்டு இருக்குது. இந்த வீட்டை பார்த்து தானே யோசிச்சுட்டாங்கோ ஏதோ கஷ்டப்பட்ட ஆக்கள் இந்த வீடு வந்து அப்படி என்று சொல்லலாம். அது என்னென்னா இந்த வீட்டின் உரிமையாளர், இந்த காணி இந்த உரிமையாளர் ஐரோப்பா நாடுகளில் வந்து செட்டில் ஆகிருக்கணும். அப்படின்னு சொன்னால் அங்கேயே இப்போ குடும்பம் பெரம்பரையாக போய் சேர்ந்துட்டோம். அவையில் இப்போ இங்கே வர்றதும் இல்லை. இவியல் மட்டும் இல்லை, நிறைய வீட்டுக்காரர் அப்படித்தான். இந்த புங்குடு தீவு பகுதிகளில் எப்படியும் குடும்பத்தில் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் ஒரு ஆளாவது வளர்ந்த நாடு கனடா, லண்டன், சுவிஸ், அமெரிக்கா, கனடா அப்படி ஐரோப்பா நாடுகளில் இருப்பினம். புங்குடு தீவை பொறுத்தவரையில் கூட சுவிஸ்காரர் தான், சுவிஸ்லான் இருக்கணும். இந்த கோயிலை பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு போக ஆசை தான், ஆனால் விழுமோ தெரியும். காலகட்டுக்கு விழுந்து விட்டா அவ்வளோ வந்தேன். போட்டோடா அவ்வளோக்கு வேண்டாம். ஏன் நாளே ஜூம் பண்ணி காட்டுறேன். இதுதான் உள்ளுக்கு இருக்கு பாருங்க. இந்த வீடு அங்கே இருக்கண்டா, ஊரதீவு கோயிலுக்கு போகிற வழியிலான் இருக்குது. எப்படியும் இந்த வீட்டின் உரிமையாளர் அவன் பரம்பரை இருப்பினம் வெளிநாடுகளில் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. அங்காலே ஒரு பள்ளிக்கூடம் எங்குது பள்ளிக்கூடம், இது நர்சரி பள்ளிக்கூடம் போல. புங்குடுதீவு திருநாவுக்கரசு வித்தியாலயம் இதா பாருங்க, பால் அடைஞ்சு போயிருக்கு பள்ளிக்கூடம். இப்போ நடக்கிறதும் இல்லை. போய் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொன்னால் இந்த சீசோ விளையாட வந்திருக்கேன். அப்படி இல்லை, இப்போ இது நான் நிலப்பாட்டை சொல்கிறேன். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவீங்கன்னா, ஆனால் கோயிலும் இருக்குது ஊரும் இருக்குது, ஆக்கள் 1-2 பேர் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிலான் இருக்கிறோம். அவையில் இருக்கிறதால தான் இந்த இடம் கூட இந்த தமிழாக்கள் நிலம் பறிபோகாமல் இருக்குது இது வரைக்கும். பார்க்க ஏதோ ஒரு காடு மாதிரி இருக்கும், ஆனால் இந்த இடத்துக்குரிய வரலாறு உலகத்திலே எங்கேயும் இல்லாத வரலாறு இங்கே இருக்குது. சரி, ஜிங்கிஜா உடைஞ்சு விட்டாங்களா எறா எவ்வளோ காலம் பழமையோ தெரியல, காலகட்டுக்கு உடைஞ்சு விட்டாங்க. ஏறுவோம்டா, உடையாது, உடைஞ்சு ஓடும். அதான் பிரச்சனை, உடைஞ்சு விட்டான். இங்கே ஃபைபரில் செய்திருக்கிறோம். இங்கே சின்ன பிள்ளைகளுக்கு அவ்வளோ நல்லா இருக்கு, ஆனால் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. இதை மட்டும் மூஞ்சால் மட்டும் ஆட போகிறேன். அதுக்கு இங்கே பாருங்க உக்கி போடுது. இங்கே வந்து பாருங்க, கிட்டாங்க அதில் பள்ளிக்கூடத்துக்கு போய் பார்ப்பேன். துறப்பு ஐஸ்கிரீம் பேன் மாதிரி தரா வாங்க பிரியே. டீச்சர் நிற்கிறாவோ, உண்மையா பள்ளிக்கூடமாக இருக்கணும் இப்படி இருக்கும். ஓமடா டேய் ஓமடா, இப்போ லீவு போல பெயிண்ட் எல்லாம் புதுசாக்குறாக்கு நடக்கிறதோ இல்லை போல, நம்ம பாவிக்கல போல. லீவோ என்னன்னு தெரியாது, நடக்கிறது பரவாயில்லை, நல்லா செய்திருக்கிறோம். மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த பாடசாலை இப்போ இயங்குறதுன்றான்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காட்டினான்னு சொன்னால் கரல் பிடிச்சிருக்குது. சின்னாக்கள் விளையாடுக சிலவில் முறிஞ்சு போடும், உடைஞ்சு போடும். அந்த கம்பி அறுந்துடும், உடைஞ்சு போடும். அதுக்காண்டி தான் நான், அதாவது சேதம் அடைஞ்சிருக்கு நிறைய இதுகள். அதுக்காண்டி தான் நான் சொன்னேன். அங்காலே ஒரு வைரவர் கோயில் எடுமோட்டு தைக்கல.